ரைட் ஓகே. டியூட்டோல களியில் நான் வாயால சொல்றேன், நீங்க அடிக்கணுங்களா? வரணும் இல்லையா? ரைட். ஒரு கேள்வி வந்தது இருக்கு. எஃப்எக்ஸ் சமன் எஃப்எக்ஸ் சமன் x plus 1 x plus 5 over x plus 3. X plus 1 x plus 5 is x plus 1 into x plus 5 over x plus x minus 3 all together. Right. சரிதானே? கேள்வி என்னடா y சமன் fx இன் வரைபை அணு கோடுகள் பையில் படுதுண்டு திரும்பற் புள்ளிகள் ஆகியவற்றை காட்டி பெரும்படியாக வரைகவா? பெரும்படியாக வரைகவா என்னதான் திரும்பற் புள்ளியும் அணு கோட்டையும் காட்டி பெரும்படியாக வரையட்டாம். விபத்தி புள்ளியை பற்றி ஒன்றும் கதைக்கலையா? விபத்தி புள்ளியை பற்றி ஒன்றும் கதைக்கலையா? ரைட். அப்ப எங்களுக்கு தெரியும் முதலாவது வேலை நிலைக்குத்து அணு கோட்டை எழுதணும், அடுத்தது அவரை ஆராயணும், அடுத்த திரும்ப புள்ளியை காணணும், திரும்ப புள்ளி ஆராயணும், டேர்னிங் பாயிண்ட் காணணும், அடுத்த விபத்து புள்ளி அதை காணணும், விபத்து புள்ளி ஆராயணும், அடுத்த முடிவுலி ஆராய்ச்சி, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போகும். சரிண்ணா? கொஞ்சம் கொஞ்சமா போகும். சரிண்ணா? ரைட். நாங்க என்ன செய்வோம்? முதலாவது பகுதியில இருக்கிற நோடாகிற மாதிரி எக்ஸுக்கு பெருமானங்கள் வந்தா நிலைக்குத்து அணு கூட பெறப்படுமா? எங்க பகுதியில இருக்கிற எவ்வளவு நோடா இருந்தானே அப்ப எக்ஸுக்கு யார போட? எக்ஸுக்கு 3 போட நிலைக்குத்து அணு கோடு, நிலைக்குத்து அணுகு கோட அணுகு கோடு பெறப்படும். எங்க எக்ஸிகோட 1 இல்ல எக்ஸிகோட 3 இல்ல. இப்ப நிலைக்குத்து அணு ஆராய போறேன், 2 ஆராய போறேன். லிமிட் எடுத்து லிமிட் x tends to 3 plus ஆக எங்க fxக்கு என்ன நடக்கும்? லிமிட் x tends to 3 மைனஸ் எடுத்தா எங்க fxக்கு என்ன நடக்கும்? ஒரு பாருங்க 3 பிளஸ் 3ஓட கொஞ்சம் கூட ஒரு 3 என்னத்தை போட்டாலும்டாப்பா வர்க்கம் எப்பவுமே நேர்கணியம். இது நேர் சைவர், இது அட இங்க மைனஸ் வரும், இது பிளஸ். அப்ப இது மர இன்ஃபினிட்டி என்றமா இப்படியோ மர இன்ஃபினிட்டி வருவாங்க. இதோட 3 பிளஸ் என்ன? 3 பிளஸ் போட்டா பாருங்க வரேன். x plus இது x plus வெளியில வச்சு நான் மாத்து x plus 5 x plus 5 ரைட். அப்ப இங்க என்ன வரும்? 3ஓட கொஞ்சம் பெரிய இலக்கம் போட்டா இது நேர் வாரது நேர் முடிவிலி. 3ஓட சின்ன இலக்கம் போட்டா இது நேர், 3 சின்ன இலக்கம் போட்டா 2 9 கொடுங்க. இது நேர், இது மர வாரது மர முடிவிலி. சரிண்ணே? வாரது மர முடிவிலி. இனி காண வேண்டிய திரும்ப புள்ளி காணணுமா? திரும்ப புள்ளி காணணும். ஆராய்ச்சாச்சு திரும்ப புள்ளி காணணுமா? திரும்ப புள்ளி காண வேணும். சரிதானே? திரும்ப புள்ளி காணணும். திரும்ப புள்ளி காணணும்னா முதலாம் பாயிரம் திரும்ப புள்ளி போகணுமாடாப்பா? முதலாம் பாயிட்டு போகணும். முதலாம் பாயிரம்னா எஃபெக்ட் முதலாம் பாயிரம் என்ன? f dash x. f dash x கண்டுபிடிச்சீங்கன்னா தெரியும். f dash x என்ன வரும்? மேல கீழே சார்பண்டா கீழே இருக்கிற வர்க்கம். அப்ப x minus 3 4ஆம் அடுக்கு வர்க்கம் 2ஆம் அடுக்கு 2ஆம் அடுக்கு. கீழே இருக்கிறவர் தர மேலே இருக்கிற வகை. மேலே பாத்தீங்கன்னா ஜூவி ஃபார்ம். அப்ப ஜூவி ஃபார்மால வகையிடணும். ஜூவி ஃபார்மால வகையிட்டா ஜூ வச்சுட்டு ഈ வகையிடணும். x plus 1 வச்சுக்கொண்டு இவரை வகையிட்டா 1 பிளஸ் இவரை வச்சுக்கொண்டு இவரை வகையிட்டா 1. சரியான?
அப்ப யூஓவி ஃபார்ம்ல கீழே உள்ள ஒரு வர்க்கம் கீழே உள்ள தர மேல உள்ள ஒரு வகைடு மைனஸ் மேல உள்ள ஒரு தர மேலே இருக்கு எக்ஸ் பிளஸ் ஒன்னும் எக்ஸ் பிளஸ் ஃபைவும் இருக்கணும் மேல உள்ள தர கீழே உள்ளவற்ற வகைடு கீழே பாத்தீங்கன்னா முதல் வர்க்கம் இருக்கு அடுக்கல இருக்கிற 2 இன்டூ அடைக்க 2 இன்டூ எக்ஸ் மைனஸ் 3ல இருந்து அடைக்கிறது நம்ம கழிக்கணும் இன்டூ அடக்கு உள்ள இறங்கினா எக்ஸ் எக்ஸ் உண்டா சுருக்கி விட்டீங்கன்னா சரி சரிண்ணா சுருக்கி விட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு விட விட வருமா என்ன விட வரும் என்ன விட வரும் 4 இன்டூ சுருக்கி விட்டீங்கன்னா சரியா 4 இன்டூ 3x plus 7 மேல சுருக்கி விட்டீங்கன்னா சரியா ஓவர் எக்ஸ் மைனஸ் 3 முழுவே 4 கேட்கணும் இதுதான் எங்களோட எஃப்டாஸ் எக்ஸ் இந்த சுருக்கி விட்டீங்கன்னா சரியா பாப்போம் இல்ல 3ஆம் எடுக்கணுமா 4ஆம் எடுக்கல 3ஆம் எடுக்கணும் ஒன்னு ஒரு விட்டு போடுவாங்க இது 3ஆம் எடுக்கணும் ரைட் சரிதானே ஓகே இப்ப நாங்கள் ஆராய போறோம் திரும்ப புள்ளியை கண்டா அப்புறம் ஆராயணும் திரும்ப புள்ளியில் என்ன பெறப்படும் பாருங்க ஒருக்கா எஃப் டேஸ் எக்ஸ் நோடாக எஃப் டேஸ் எக்ஸ் சமன் நோடாக திரும்பல் பெறப்படும் பெறப்படும் எஃப் டேஸ் எக்ஸ் எவ்வளவு நோட சமப்படுத்த எக்ஸ் எவ்வளவு எக்ஸ் சமன் -7/3 என்று வரும் இவரையும் கண்டாச்சு இவரை நிலக்கு தொண்ணு கூட கண்டா 6000 ஒரு எண்கோடு போட்டு ஆராய்ச்சாலும் பரவாயில்ல ஒரு எண்கோடு போடுவோம் ஒரு எண்கோடு போட்டு ஆறாவும் 2 பேரை வச்சு வேற -7/3 அடுத்து என்ன 3 வச்சு நாங்கள் ஆராய போறோம் ஆராய போறோம்டா எஃப் டேஸ் எக்ஸ் ஆராய போறோம் இங்க எக்ஸ் இருக்கு நாங்கள் என்ன செய்ய போறோம் இவரோட சின்ன இலக்கத்தை போட்டு வரணும் ஒரு சின்ன இலக்கத்தை போட்டு வரணும் 2 6 3 போடுங்க 3 போட்டா எங்கட எஃப்எக்ஸ் எழுதுல மைனஸ் என்ன -3 போட்டா இது மைனஸ் வருமாமா சரிதானே ஓ இது பிளஸ் வருமாமா இவருக்கு முடிய பூஜ்ஜியத்தை போட்டு பாருங்க பூஜ்ஜியத்தை போட்டா நேர்கணி தான் இவருக்கு அங்கால போட்டா அது மைனஸ் வருமாமா கீழே 3ஆம் அடுக்கல டாக்கிறீங்க எப்படி 3ஆம் அடுக்கல கண்டா அப்படியா 3ஓட பெரிய போட்டா நீங்க செக் பண்ணி பாருங்க இருக்கா 3ஓட பெரிய போட்டு பாருங்க முன்னுக்கு மைனஸ் இருக்கு சாரி முன்னுக்கு மைனஸ் இருக்கு அதால முன்னுக்கு மைனஸ் இருக்கு முன்னுக்கு மைனஸ் இருக்கு தனிச்சரி வருமா தனிச்சரி வரும் அடே ஆனா இவர் எழுதணுமா இவருக்கு எழுதணும் சரி எழுதி கொடுக்கணும் எங்க திரும்புதண்டா எங்க திரும்புது இங்கதான் திரும்புது குறைஞ்சு கூடணும்டா இந்த இடத்த இழிவு இந்த திரும்ப அப்ப எழுதி கொடுங்க ஒருக்கா இது மறைய முடிவிலி இந்த நேர் முடிவில போடும் ஒருக்கா எழுதி கொடுங்க ஒருக்கா மறைய முடிவிலிக்கும் எக்ஸ்ன்றது ஒரு ஏழிங்கள் 3க்கும் இடையில எனின் எங்கட எஃப் டேஸ் எக்ஸுக்கு என்ன நடக்கும் அது லெஸ் தான் நாட் அது இவருக்கு முடியல மறை ஏழிங்கள் 3க்கும் எக்ஸ் 3க்கும் முடியல எனின் எங்கட எஃப் டேஸ் எக்ஸுக்கு என்ன நடக்கும் அது நேர்கணியம் அடுத்தது 3க்கும் முடிவெளிக்க முடியல எழுதுமா எனின் எங்கட எஃப் டேஸ் எக்ஸுக்கு என்ன நடக்க வேண்டாம் இது 3க்கும் மைனஸ் அடுத்தது இன்ஃபினிட்டிக்கும் எக்ஸ் சாரி இன்ஃபினிட்டிக்கு இல்ல அப்ப இவ்வளவு தானா இன்ஃபினிட்டி பெரிய கொண்டு வந்தேன் இவ்வளவு மொழினா எங்க அழிவு எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் இழிவு எக்ஸ் சமன் -7/3 இழிவு இழிவுன்னு ஒன்று இருந்தாலும் அப்ப இழிவு புள்ளி கட்டாயம் ஒன்று இருக்கணும் அப்ப இழிவு புள்ளியின் ஆள்கூறு இழிவு புள்ளியின் ஆள்கூறா இழிவு புள்ளியின் ஆள்கூறுல எக்ஸ் ஆள்கூறு அவ்வளவு ஏழிங்கள்
ஏழிங்கல் மூன்று எக்ஸால் கூறு கண்டாச்சு அதுக்குரிய வையால் கூற காணணும் எக்ஸுக்கு ஏழிங்கல் மூன்று கொண்டே எங்க மேலோண்ட பிரதிரும் கொண்டு மேலோண்ட பிரதித்த வையாண்டு வருது வையன்டா வருது வை உங்களுக்கு வருதாமடாப்பா ஒன்னுங்கிற எட்டு வருதாமா ஒன்னுங்கிற எட்டு வருதாமா ஒன்னுங்கிற எட்டு வருதாமா ஒன்னுங்கிற எட்டு வருதாமா இவ்வளவு மொழி கொள்ளுங்க அழிக்க போறோம் இவ்வளவு மொழி கொள்ளுங்க அழிக்க போறோம் ரைட் ஓகே இப்ப என்ன எக்ஸச்ச வயிற்ற விட்டுடுங்க நல்லது முடிவிலியாக செய்யறேன் என்னன்னா செய்யுங்க நான் ஃபர்ஸ்ட் எக்ஸச்ச வயிற்ற விட்டுடுங்க அட எக்ஸச்ச விட்டெடுத்தா வையாளு ஒரு பூஜ்ஜியம் வை மாறிஞ்சு எனக்கு எஃப்எக்ஸ் இருக்கு அப்ப எஃப்எக்ஸுக்கு நோட போட்டா எஃப்எக்ஸுக்கு நோட போட்டா குறுக்க வைக்க நோட் இங்க பார்த்தா என்ன வரும் எக்ஸ் பிளஸ் ஒன்னும் ஒரு எக்ஸ் பிளஸ் ஃபைவும் இருக்கு இப்படா நோடுக்கு சமன் அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு -1 -5 வரும் அடுத்தது எக்ஸுக்கு நோட போட்டா இது இரண்டு வரும் எக்ஸுக்கு நோட போட்டா ரெண்டு வரும் எக்ஸுக்கு நோட போட்டா ரெண்டு வரும் எக்ஸுக்கு நோட போட்டா என்னண்டு வரும் fx சமன் 5/9 வருவாமா fx சமன் 5/9 வருவாமா எக்ஸுக்கு நோட போட்டா fx என்ன வருமாண்டா 5/9 வருவாமா சுருக்கி பாருங்க 5/9 வரும் அடுத்தது முடிவில் யாராச்சு x டென்ஸ் டு பிளஸ் இன்ஃபினிட்டியாக y எங்க போகண்டாமா y எங்க போகண்டாகும் அதே மாதிரி x டென்ஸ் டு மைனஸ் இன்ஃபினிட்டியாக y எங்க போகண்டாமா சரியான y இங்க y இல்ல அப்ப இங்க fx இருக்கு அப்ப fx எங்க போகண்டாகும் இங்க fx எங்க போகண்டு பார்த்து விட்டீங்கன்னா சரியா எங்க போகண்டு பார்த்து விட்டீங்கன்னா சரியா அடே எங்க ஒரு வேலை செய்வோம்டாப்பா இதுக்கே இருந்து ஒரு எக்ஸையும் இதுக்கே இருந்து ஒரு எக்ஸையும் எடுத்து விட்டீங்கன்னா என்ன சொன்ன எக்ஸ் வர்க்கம் இதுக்கே இருந்து மாதிரி எக்ஸ் வர்க்கம் இருக்குதானே அதை பொதெடுத்து வட்டி விட்டீங்கன்னா உங்களுக்கு தீர்வு வருமா தீர்வு வரும் இதுக்கே ஒரு எக்ஸ் புதர்த்தானே வரும் 1 + 1/x இருக்கும் இங்க 1 + 5/x இருக்கும் இங்க பார்த்தா 1 - 3/x ஹோல் ஸ்கொயர் அப்ப எக்ஸ முடிவில் கிடைப்பினா தாழ்த்திங்கள் முடிவில் 0 அப்ப ரெண்டுமே எங்க போகும்னா 1க்கு தான் போகுமா இவரும் மண்ணாகும் எப்பவுமே ரெண்டும் எங்க போகும் மண்ணுக்கு போகும் நான் சொன்னால் அட முடிவில் யாராவது செய்யக்கல ஒரு முடிவுள்ள பெருமானம் பெருமன்ட்டு அங்க கிடையான கூட புறப்படுவேன் அட fx 1க்கு போதாடாப்பா இங்க அழகி கொள்ளுங்க இருக்கா fx சமன் 1 இல் கிடையான கோடு புறப்படும் சரிண்ணா முடிவில் செஞ்சா நீ படத்தை வரைஞ்சா சரியா சரியா ஃபுல்லா அழிக்கலாம் இருக்கா ஒரு அழிக்கலங்க இருக்கா ஃபுல்லா அழிக்க போறோம் படங்கிற போறோம் மெசேஜ் பார்க்கல என்னவா திருப்பி மெசேஜ் பண்ணுங்க வெளியாச்சுண்டா ரைட் ஓகே பா நீங்க படத்தை வரைஞ்சா சரியா படத்தை வரைஞ்சா பார் ரைட் இது ஆடிக்கிறோம் கொடுக்கவா ஆடிக்கிறோம் படத்தை வரைஞ்சா சரியா உங்களுக்கு படத்தை வரைய உங்களுக்கு இது y அச்சு இது அங்க x அச்சு என்று பார்த்துக்கிட்டோம் சரி
கொஞ்சம் சொத்திக்கு இருந்தா அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்க படையா வரைக்கொள்ளுங்க. இப்ப அணுகு கோடுகளை நோட் பண்ணணும். எக்ஸ் ஈக்குவல் டு 1 சாரி இங்க பார்த்தா எஃப்எக்ஸ் 1 அணுகு கோடு. அப்ப எஃப்எக்ஸ் என்ற வையத்துல 1 என்ற புள்ளி கூட எக்ஸ் அச்சுக்கு சமாந்தரமாக வரையப்படுகிற கோடு தான் கிடை அணுகு கோடு. இலக்கு தவணை கூட என்ன எக்ஸ் 3 அப்ப இலக்கு தவணை கூட இப்படி வரும் 3 நான் சொன்னேன் இலக்கு தவணை கூட வெட்டலாம் கிடையான கூட வெட்ட இல்லாதான். எங்க திரும்ப புள்ளினா இவர் எளிய புள்ளி என்ன இவல இங்க எங்க எளிய புள்ளி மாதிரி வந்தலாப்பா. அப்படியே இவர் இங்க போகும், இது அப்படி இவரே அணுகும். கிடையான கூட வெட்டாதாங்க, கிடையான கூட வெட்டாதான். சரி கிடையான கூட வெட்டுமாப்பா இலக்கு தவணை கூட தான் வெட்டா கிடையான கூட வெட்டும். அப்ப படம் இப்படி வர மாட்டா இப்படி போகும், இப்படியே போங்க. இவர் அணை கொண்டு இப்படியே போகும், இங்க பார்த்தா இப்படியே போங்க, இது இப்படியே போகும். படத்தை வடையா இருக்கணும். கிடையான கூட வெட்டும் இலக்கு தவணை வெட்டாத, கிடையான கூட வெட்டும் இலக்கு தவணை கூட வெட்டாது. 1 சாரி எங்க திரிக்கங்களை மைனஸ் என்ன சார்பு அப்படியே குறையுது. சார்பு குறையிற மாதிரி இவர் அணுகிற மாதிரி படத்தை வரைஞ்ச இவரே அணுகணும், இவரே அணுகணும். குறைஞ்சோன்னு போனோம்னா இப்படித்தான் வரைய வரும். இவ்வளவுதான் வரைவ, இவ்வளவுதான் வரைவு. சரியோ இது விளங்குதா இல்லையோ? குயிக் குயிக் ரிப்ளை. ஓகே அடிக்கிறேன். அடுத்த கழுதியில போறேன்னா அடுத்த கழுதியில போறேன்னா அடுத்த கழுதியில போறேன்னா இதுல இன்னொரு கேள்வி கேட்கிறாங்க. சார் இப்படித்தான் வேற வருது. ஒரு கேள்வி அந்த கேட்கிறாங்க தாபம் எஃப் இப்படி இவர் எக்ஸ் பிளஸ் 1 இன்டூ எக்ஸ் பிளஸ் 5 ஓவர் எக்ஸ் மைனஸ் 3. இப்படி ஒரு கேள்வி கேட்கிறீங்களா? இவர் லெஸ் தான் ஒரு ஈக்குவல் 1டாடாப்பா இவ்வளவு மார்க்கு சமன் இந்த எஃப்எக்ஸ் சமன். அப்ப எஃப்எக்ஸ் லெஸ் தான் ஒரு ஈக்குவல் 1டா இவற்றை கருத்து ரெண்டா எஃப்எக்ஸ்ன்றதா இதுதானே வரைவு. வரைவு ஒன்றோட பெருசா இருக்கணும். இது கங்கால, இது கங்காலாம் நான் கேட்கறது இல்லை. இது கங்காலண்டா இந்த இந்த கோட்டு கங்கால பாத்தீங்கன்னா எத்தனை தீர்வு இருக்கு? 2 தீர்வு இருக்கு. 2 தீர்வு நீங்க எழுதி கொடுத்து விட்டீங்களா? சரியா அதை கேட்கிற கேள்வியை பொறுத்த என்ன சொல்றது? வரைவுக்குற சமன்பாட்டை இவரே இப்படியா தொடர்படுத்தி விட சரியா எப்படியா தொடர்படுத்தி விட தெரியும். எங்களை பாஸ் பேப்பர் கேட்கல பாப்பா ரைட் அழிக்கிறேன். அடுத்த எழுதி போனா உதய மாதிரி தான் கேளியா. அடுத்த வேலை 2014ஆம் ஆண்டு கேள்வி என்னைக்குன்னா எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 3 இருக்கு பாப்போம். எக்ஸ் நாட் ஈக்குவல் 3 இருக்கு எஃப்எக்ஸ் சமன் படிக்கணுங்க. எஃப்எக்ஸ் சமன் எஃப்எக்ஸ் சமன் 9 into x squared minus 4x 9 into x squared minus 4x -1 பாப்போம். -1 ഇവിടെ x - 3 മുഴുവൻ 3ஆம் அடுக்கு x - 3 മുഴുവൻ 3ஆம் அடுக்கு சரிதானே. x not equal இங்க பார்த்தா x not equal 3க்கு சமனாமா ரைட் not equal 3ஆமா
இன் எழுதிக்கொள்ளுங்க. சரியான இன் வெட்டுத்துண்டு திரும்பற்புள்ளி ஆகியவற்றை காட்டி பெரும்படியாக வரைக. வெட்டுத்துண்டு திரும்பற்புள்ளி ஆகியவற்றை காட்டி பெரும்படியாக வரைக. என்ன செய்யும் அப்போ செஞ்ச மாதிரி செய்வோங்களா? அப்ப நிலைக்குத்தானு கூட ஃபர்ஸ்ட் எழுதுவோம். எங்கப்ப நிலைக்குத்தானு புறப்படும் பகுதியில இருக்கிற ஒரு நோடாகிற மாதிரி எக்ஸுக்கு பெருமானம் இருக்கும். 3 போட நோடாமடாப்பா. அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு 3 நிலைக்குத்து அணுகு போடு நிலைக்குத்தானு போடு. அப்ப எழுதுறீங்க அணுகு கூட ஆராய போறீங்க. 2 ஆராய போறீங்களா? லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 3 கொஞ்சம் கூடவா இருந்தா எங்களோட எஃப்எக்ஸுக்கு என்ன நடக்கும்? லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 3 மைனஸ் இருந்தா எங்களோட எஃப்எக்ஸுக்கு என்ன நடக்கும்? இது வாரோட முடிவில் இல்லாத பெருமானம் தானே வரும். பாப்போம் என்ன வரும். 3ஓட பெரியதாக்கம் போடுவான். 3ஓட பெரியதாக்கம் போட்டா ஒரு 3 ஏதாவது போடுவான். போட்டா இது நேர்கணியம் இதை உழவு ஒரு ஆளாப்பா ஒரு 3 போதுக்கு 2 எனக்கு சொல்லுங்க. 3க்கு சின்ன இலக்கம் போட்டா இதற்கு அப்புறம் சொல்லணும். அப்ப இவரை சென்னை தானே வச்சுக்கணும். அடுத்தது எஃப்டாஸ் எக்ஸ் காணும். எஃப்டாஸ் எக்ஸ் சமன் ஜூஓவிகம் வகையிடணுமா? வகையிட்டா கீழே இருக்கிற வர்க்கம் உண்டாடாப்பா 3ஆம் மடங்கு 2 மடங்கு 6ஆம் மடங்கு கீழே இருக்கிறவர் தர மேல இருக்கிற வகையிட்டா 9 வச்சுக்கொண்டு உள்ளாட வகையிட்டா சகசகந்த வகையிலாம் எக்ஸ் கேட்ட வகையிட்டா 2x 4x வகையிட்டா -4 x 1 வகையிட்டா 0. சரிதான? கீழான வச்சுக்கொண்டு மேலாண்ட வகை கியூ பெருமனா கீழான வச்சுக்கொண்டு மேலான வகையிடும் மைனஸ் மேல இருக்கிற வச்சுக்கொண்டு எக்ஸ் கேட் -4x -1 மேல இருக்கிற வகை வச்சுக்கொண்டு கீழே இருக்கிற வகையிடும். சரி, முன்னுக்கு 9 கிழக்கு கீழே இருக்கிற வகையிட்டோட சரியா? கீழே இருக்கிற வகைட்டா முதல்ல அடுக்க வகையிடணும். அடுக்கல இருக்கிற 3 × x - 3 அடுக்கல 2 போனா 2 இனி அடுக்குள்ள பாத்தீங்கன்னா 1 ரைட். இதோட சுருக்கி விடுங்க. இல்லாட்டி இந்த கேள்வி இருக்க வீட்டை வச்சுருவாங்க. ஹோம்பர்க ஏன்டா இவன் சுருக்கிற சீக்கிரம் கடை ஹோம்பர்க ஓகே ரைட். அழிக்கிறேன்னா அடுத்த கேள்வி வாங்க. சொல்றேன் அடுத்த கேள்விய. சுருக்கு கல்குலேஷன் தான் நீங்க 6 சுருக்குங்களா? எனக்கு செஞ்சு கூட வாட்ஸ்அப் பண்ணி விடுங்க. சரியா? ரைட். அடுத்த கேள்வி வரலாம். எஃப்எக்ஸ் சமன் அதே தானே? அதே மாதிரி கேள்வி. எஃப்எக்ஸ் சமன் x squared minus 4x over x plus 4 முழுவதும் பெருக்கும். x plus 4 முழுவதும் பெருக்குமா? x plus 4 முழுவதும் பெருக்கும். ரைட். முழுவதும் பெருக்குமா? அதேதானா? திரும்ப புள்ளிகள் வேற என்ன வெட்டுத்துண்டு ஆகியவற்றை காட்டி வளையை பெரும்படியாக வரைக. திரும்ப புள்ளிகள் வெட்டுத்துண்டுகள் ஆகியவற்றை காட்டி வளையை பெரும்படியாக வரைக. ரைட். என்ன செய்வோம் அப்போ பகுதியில இருக்கிற நோடாகிற மாதிரி எக்ஸு பெருமானங்கள் இருந்தா இலக்குத்தான புறப்படும். அப்ப இவர் நோடா எக்ஸ் -4 போட அப்ப எழுதுவோம் எக்ஸ் சமன் வெளிக்கொடுங்களா எக்ஸ் சமன் -4 நிலைக்குத்து அணுகுகோடு சரியான?
இப்ப நீங்கள் ஆராய போறீர்கள், இரண்டு ஆராய போறீங்களா? லிமிட் x tends to -4 பிளஸ் ஆயிருந்தா எங்களோட எஃபெக்ட்ஸ்க்கு என்ன நடக்கும்? அடுத்த லிமிட் x tends to -4 மைனஸ் ஆயிருந்ததா? -4 மைனஸ் ஆயிருந்தா எங்களோட எஃபெக்ட்ஸ்க்கு என்ன நடக்கும்? எழுதி கொடுத்து விட்டீங்கன்னா சரியா? ரைட். -4 பிளஸ் ஆயிருந்தால அதோட கொஞ்சம் கூட எவ்வளவு? 3 தசம் போடுவோமே. 3 தசம் போட்டாடாப்பா எவ்வளவு? இது 4 12 இது 3 9 கிட்ட வருமே. அப்ப இது மர இன்ஃபினிட்டி என்ன வருமாங்க? 3 பிளஸ் என்ன இது? 3 பிளஸ் ஒரு ஆரா போடலாம். ஒரு 3 தசம் ஒன்றை போடுங்க. ஒன்றை போட்டா அது மர இன்ஃபினிட்டியா பெருமை நினைக்கிறேன். சரிண்ணா பாருங்க பாபு. இது ரெண்டுமே நேர் இன்ஃபினிட்டி வருமாமா? நேர் இன்ஃபினிட்டி வருமாமா? ரெண்டுமே நேர் இன்ஃபினிட்டி வருமாமா? ரெண்டுமே நேர் இன்ஃபினிட்டி வருமாமா? செக் பண்ணி பாருங்க. ரெண்டுமே நேர் இன்ஃபினிட்டி வருமாமா? அப்ப நிலைக்குதானு கூட ஆராய்ச்சாச்சு. அடுத்தது திரும்ப புள்ளி காணமாட்டா எஃப் டாஸ் எக்ஸ் காணணும். எஃப் டாஸ் எக்ஸ் ரெண்டு வரும். எஃப் டாஸ் எக்ஸ் ரெண்டு வரும். எஃப் டாஸ் எக்ஸ் சமன் யூஓபி ஃபார்ம் கீழே இருக்கிற வர்க்கம். கீழே இருக்கிறவற்ற வர்க்கம் கிடாப்பா 4 கீழே உள்ளவர் தர மேல இருக்கிற வகைடு. மேல வகைடா எக்ஸ் இருக்கிற வகைடா 2x மைனஸ் 4x வகைடா 4. கீழே உள்ளதுல மேல உள்ளவர் வகைடு மைனஸ் மேல உள்ளவர் தர எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 4x. மேல உள்ளவர் தர கீழே இருக்கிற வகைடா 2 into x plus 4. அடுத்தது 1 2. சரி சுருக்கி விடுங்க. சுருக்கி விட்டா எவ்வளவு? சுருக்கலாமாப்பா? சுருக்கினா உங்களுக்கு என்ன வருமாண்டா? 4 into நீங்க சுருங்க நேரம் வரணும். 4 into 3x minus 4 over x plus 4 மூணாவதுக்கு அப்படி வருவாங்க. x plus 4 மூணாவதுக்கு இல்லை, ஒரு ஆள் வெட்டுப்படுங்க. x plus 4 இந்த மூன்றாம் மடங்கு வருவாங்க, ஒரு ஆள் வெட்டுப்படுதா? ரைட். இப்ப என்னஞ்சாது அதுக்கு எழுதுவோமா? என்ன செய்வோம்? திரும்ப புள்ளியில் 6 0. திரும்ப புள்ளியில் f dash x சமன் நோட். அப்ப f dash x நோடு சமப்படுதா? 4 into 3x minus 4 over x plus 4 முழுவதின் கியூப் ஈக்குவல் நோட். வேற குறுக்க வரைக்கும் நோட். அப்ப x சமன் வரும் 4 3 வரும். அப்ப 6 ஆயிடும்னா இன்னொரு கண்டாச்சு 6 ஆயிடுமா? ஒரு 6 ஆகுமா? ஒரு 6 ஆகும். என்னது 6 ஆயிரம்னாங்கடா நிலைக்குதோட கூட வச்சு 6 ஆகப்படும். அங்க நிலைக்குதோட கூட -4 இது 4 3. அப்ப -4 இஞ்ச போடுங்க, 4 3 இஞ்ச போடுங்க, மர இன்ஃபினிட்டி இஞ்ச போடுங்க, நேர் இன்ஃபினிட்டி இஞ்ச போடுங்களா? சரி 6 வச்சு 6 ஆக போறீங்கன்னா f dash x வச்சேன். ரைட். இப்ப சரி மறை 4க்கும் மர இன்ஃபினிட்டிக்கும் இடையில ஒரு ரேகத்தை போட்டு இது சக வேண்டி வருதாமா? அடுத்தது 5 வருதா? அடுத்து 7 வருதாமா? 5 வருதா? அடுத்து 7 வருதாமா? சரிண்ணா நாங்க வெளியே கொடுப்போம். சய முடிவெளிக்கும் x 4க்கும் இடையில ஏனி எங்கட f dash x என்ன கணியம் என்றாலாப்பா? நேர்கணியம். அடுத்தது மறை 4க்கும் x 4 3க்கும் இடையில எனின் அதே f dash x யாருக்கு சமன்? மறை மைனஸ் ஆனோட. அடுத்தது என்ன? 4 3க்கும் x ஆனது முடிவெளிக்கும் இடையில எனின் எங்கட f dash x யாருக்கு சமன்?
F6 ஆருக்கு சமன் என்றாடா அப்ப அதுவும் கிரேட் ஆனோட அப்ப எங்க திரும்ப நாளைக்கு முன்னா திரும்ப அப்ப மைனஸ் பிளஸ் இழிவு கொண்டு வரும் அப்ப இழிவு புள்ளி 4 கூறு இழிவு புள்ளி 4 கூறு எக்ஸ் ஆளுநர் எவ்வளவு 4 y ஆளுநர் வரும் எக்ஸுக்கு 4 கொண்டு போடுங்க எக்ஸுக்கு 4 கொண்டு போடுங்கடாப்பா எக்ஸுக்கு 4 போட்டா y சமன் சய ஒன்னிங்கில் 8 வருதாமா சய ஒன்னிங்கில் 8 வருதாமா சய ஒன்னிங்கில் 8 வருதாமா சரிண்ணா சய ஒன்னிங்கில் 8 வருதாமா சரியோ இனி என்ன செய்யணும் முடிவில் யாராச்சியோவா முடிவில் யாராச்சி அப்பனா முடிவில் யாராச்சி செய்யுங்க இருக்கா என்னண்டு எக்ஸ்டென்ஸ் டு பிளஸ் இன்ஃபினிட்டியாக எஃப்எக்ஸ் எங்க போகுதுன்னு பார்க்கிறோம் சரி எஃப்எக்ஸ் எங்க போகுது பார்ப்போம் அதே மாதிரி எக்ஸ்டென்ஸ் டு மைனஸ் இன்ஃபினிட்டியாக எஃப்எக்ஸ் எங்க போகுது எஃப்எக்ஸ் எங்க போகுதுன்னு பார்ப்போம் சரிண்ணா எஃப்எக்ஸ் எங்க போகுதுன்னு பார்ப்போமா என்ன செய்வோம் இதுக்கு அந்த ஒரு எக்ஸ் போதா வழியில ஒரு எக்ஸ் ஒர்க் கொண்டு வரும் இதுக்கு அந்த ஒரு எக்ஸ் ஒர்க் அந்த வழியில எடுத்தா இங்க 1 வரும் இங்க 4 எக்ஸ் வரும் எக்ஸ் ஒர்க்கம் மட்டுப்படும் அப்ப 2 அங்க போனா 1க்கு தான் போமா இது 1 வரும் 1க்கு போவோம் இவரும் 1க்கு தான் போவாங்க 2 அங்க போனா 1க்கு போகும் அடே ஒரு முடிவில் யாராச்சும் சேர்க்கல ஒரு முடிவுள்ள பெருமானம் பெருமாண்டா கிடை அணுவோட பெறப்படுமா அப்போ எழுதிக்கொள்ளுங்க எஃப்எக்ஸ் சமன் 1 இல் கிடை அணுவோடு கிடை அணுவோட அணுவோடு பெறப்படும் கிடை அணுவோட பெறப்படுமா சரிண்ணா அப்ப முடிவில் ஆச்சு முடியாது எக்ஸ வைத்த வட்டிடம் கண்டுபிடிக்கணும் சரியா எக்ஸ வைத்த வட்டிடம் காணா எஃப்எக்ஸுக்கு நோட போட்டு ஒருக்கா எக்ஸ காணுங்க அதே மாதிரி எக்ஸுக்கு நோட போட்டு எஃப்எக்ஸ காணுங்க எஃப்எக்ஸ காணுங்க எஃப்எக்ஸுக்கு நோட போட்டு எக்ஸ் சமன் 2 விட எடுக்கக்கூடாது அப்ப எக்ஸ் சமன் 0 பெறும் 4 பெறும் அடுத்தது எக்ஸுக்கு நோட போட்டா நோட் தான் பெறும் நினைக்கிறேன் நோட் தான் பெறும் சரிண்ணா ரைட் அதுக்கு அவ்வளோதை மடி கொடுங்க நான் படத்தை கீற போறேன் அழிக்க போறேன் அழிச்சு போட்டோம் படத்தை கீற போறேன் எழுதி முடிஞ்சா சொல்லுங்க ஒருக்கா எழுதி முடிஞ்சா சொல்லுங்க எழுதி முடிஞ்சா சொல்லுங்க சரி அழிக்கிறேன்னா ஃபுல்லா நீங்க கிராஃப் பண்ணா சரியா படத்தை வரைஞ்சா சரியா ரைட் படத்தை வரைஞ்சா சரியா சரியா ரைட் ஓகே அணுகு கூட ஃபர்ஸ்ட் மாக்கணும் தரோம் அணுகு கூட ஃபர்ஸ்ட் மாக்கணும் அணுகு கூட 2 அணுகு கூட கிடையாது கிடை அணுகு கூட இருக்கு லெக்கு தான் இருக்கு கிடை அணுகு கூட இருக்கு லெக்கு தான் கூட இருக்கு நான் லெக்கு தான் கூட வரைய வெட்டான்னு சொன்னான் எங்க அழிவு சய ஒன்றுங்கிற இடத்துக்கு அடுத்தது விடிவு பார்த்தாங்கல்ல நாளைக்கு நன்றிக்கு விடுதானே அங்க அடிவு நாளைக்கு 5 இது ஒன்றுங்கிற ஒன்றுங்கிற கணக்கா இவருக்காட போகும் குச்சிங்க போயிட்டு வந்துடும் மேம் இவருக்காட போகும் சங்கிடத்தை விட்டுதானே எக்ஸாம் 4 லைன் நோட் டைம் பட்டுதானே எக்ஸாம் 4 லைன் பட்டு நோட் டைம் பட்டுது அப்படியே போய் கிடையாது கூட அணைக்கு கொண்டு போகும் இங்க பார்த்தா இவர் அணைக்கு கொண்டு போகும் எங்க நெக்கு தான் வருது எக்ஸி கூட -4 எக்ஸி கூட -4 கிடையாது கூட வட்டா நெக்கு தான் வட்டையிலாதா நெக்கு தான் வட்டையிலாதா நெக்கு தான் கூட வட்டையிலாது நெக்கு தான் அப்படி -4 நெக்கு தான் அப்படின்னா இப்படி அதிகரித்து கொண்டு போகும் இங்க கணக்கு கொண்டு போகும் இங்க பார்த்தா இப்படியே அதிகரித்து கொண்டு போகும் இவ்வளவு தான் வேற இப்படிதான் பாருமா சரி சொல்லுங்க சரி முடிஞ்ச பிறகு சொல்லுங்க இருக்கா சரி முடிஞ்ச பிறகு சொல்லுங்க இருக்கா
புள்ளாளிக்கு பண்ண கீழே முடிச்சுன்னு சொல்லுங்க. அடுத்த கடிகளாப்பா ஸ்மால் ஆரையுடைய வட்ட வடிவான பி பட வட்ட வடிவ கடதாசியில் இருந்து படத்தில் காட்டியவாறு படம் அங்க இருக்கணும். படத்தில் காட்டியவாறு கியூ சாரி காட்டியவாறு கியூ பிராக்கெட்டுக்கு கியூ நோடோட பெருசாமா பையோட சின்னமா 2 பையோட சின்னமா 2 பையோட சின்னமா 2 பையோட சின்னமா பிராக்கெட்டுக்கு ஆரையனுடைய ஜூ சாரி ஆரையனுடைய டபுள் ஜூ ஆரையனுடைய ஆரச்சிறை ஏஓபி வெட்டப்படுகின்றது. வெட்டப்படுகின்றது. ஃபுல் ஸ்டாப். விளிம்புகள் OA, OB ஆகியவற்றை சேர்த்து விளிம்புகள் OA, OB ஆகியவற்றை சேர்த்து ஒட்டுவதன் மூலம் ஆரையும் கேபிட்டல் ஆரையும் கேபிட்டல் H உயரமும் உடைய கூம்பு ஆக்கப்படுகின்றது. கூம்பு ஆக்கப்படுகின்றது. கூம்பு ஆக்கப்படுகின்றது. கூம்பு ஆக்கப்படுகின்றது. முதலாவது கேள்வி கேபிட்டல் ஆர் சமன் ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஆர் சமன் ஸ்மால் ஆர் ஸ்மால் ஆர் எக்ஸ் ஸ்மால் ஆர் எக்ஸ் ஆகவும் 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 capital H is equal to R into square root of 1 minus x squared. 1 minus x squared. ஆகவும் எனவும் காட்டுக இங்கு theta over 2 pi சமன் x ஆகவா சமன் ஒரு x ஆகும். இரண்டாவது வழி கூம்பின் கனவளவு V சமன் 1/3 பை r கனம் x வர்க்கம் square root of 1 minus x வர்க்கம் 1 minus x வர்க்கம் இனால் தரப்படும் என காட்டுக. அது தொடர்ச்சியா தரப்பட்ட ஆருக்கு B உயர்வாகுமாறு எக்ஸினை கண்டு இச்சந்தர்ப்பம் theta சமன் 2 bracket 2/3 அவற்றை அறியாமலுக்கு x என ஊய்த்தறிக்கவா into x என ஊய்த்தறிக்கவா இதுல பாத்தீங்கன்னா கேபிட்டல் ஆர் இந்த ஸ்மால் ஆர் இன்டு எக்ஸுக்கு சமனாமா ஆக மண்டைக்கு அவர் தரவன் நீங்க செஞ்சு விட்டீங்கன்னா தெரியும். அவர் தரவன் ஏது கேபிட்டல் ஆர் சமன் ஸ்மால் ஆர் இன்டு எக்ஸ் தான் சொல்லலாம். ஓ அது தரவன் ஆகவும் எனவும் காட்டுகவா ரைட் செய்யுங்க அமிர்கம்.
5 minutes சார் அடவில்லை படம் தெரியல என்ன பாருங்க படத்தை நீங்கள் திருநாளும் பரவாயில்லையா அதுக்கு பாருங்க இது ஓ ஏ ஓபி இங்க இருக்குன்னு இது அப்படியே பட்ட வடிவா இருக்குன்னு இவ்வளவு டீட்டா இவ்வளவு டீட்டாவா இவ்வளவு டீட்டா சார் இவர் ஸ்மாலாரா இப்படாப்பா இவரென்ன வச்சுக்கொண்டு ஒரு பில்லா இவரென்ன பில்லா வச்சோன்னு ஒரு கூம்போட செஞ்சாடாப்பா கூம்பு எப்படி இருக்க மாட்டா இப்படிதான் இருக்கும் இவர் ஆளுக்குன்னா கூம்பு எப்படி இருக்கும் கூம்பு எப்படி இருக்கும் இவ்வளவு சமாளிக்கலாம் சரிண்ணா கூம்பு எப்படி இருக்கும் கூம்பு எப்படி இருக்கும் எப்படி இவரை அப்படியே வச்சு அப்படி சுற்றுறாங்க நடக்குறான்னு தான் விளிம்பு சாரி சாய்வரமா இருக்கும் அப்ப கூம்பு இப்படிதான் இருக்கும் கூம்பு இப்படிதான் இருக்குமா சரிண்ணா அதுல பாத்தீங்கன்னா இது ஆர் ஆரா இருக்கும் இது கேபிட்டல் H இது கேபிட்டல் ஆரா இருக்குமா இதான் படத்துல காட்டிருக்கு தேங்காம இருக்கா செய்யறேங்க அவனுங்க சரிண்ணா செய்யுங்க அவனுங்க இப்ப பாத்தீங்கன்னா அவ்வளோங்கும் அட இது ஆர் இது தீட்டா வண்டாடாப்பா இந்த இவ்வளவு மாறண்டா ஆர் தீட்டா வழங்க விடுவேன் இவ்வளவு மாற ஆர் தீட்டா இப்ப சுத்தேக்குல இந்த ஆர் தீட்டா கூட இந்த 2π ஆருக்கு சமனா இருக்குமா இந்த வட சுற்றுக்கு சமனா இருக்குமா அப்ப வெளியே கொள்றீங்க ஆர் தீட்டா சமன் 2π கேபிட்டல் ஆருக்கு சமனா இருக்குமா இவருக்கு பிரிச்சு விட்டீங்கன்னா ஆர் தீட்டா பை 2π சமன் கேபிட்டல் ஆர் இவ்வளவு மாருக்கு சமன் எக்ஸுக்கு சமன் தானே இவ்வளவு எக்ஸுக்கு சமன் அப்ப ஆர் சமன் ஸ்மால் ஆர் எக்ஸ் சரிதானே அதை காட்டியாச்சு அடுத்ததாப்பா இந்த ஆரே காணாம இந்த ஆரே காணாம இது எச்சே காணாம சொல்லுங்க ஆரை காணாம இந்த எச்சை காணும் எச் ரெண்டு வருமாடா இது செங்கோணாம கோணி பைதர் செஞ்சபடி எச் வர்க்கம் சமன் இது இவற்றை வர்க்கம் அது ஆர் வர்க்கம் பிளஸ் கேபிட்டல் ஆர் வர்க்கம் சரிதானே இதுல எடாப்பா எச் ரெண்டு வருமாடாப்பா சாரி எச் இல்லடாப்பா h plus h வர்க்கம் plus capital R வர்க்கமா அட h வர்க்கம் அட இவருக்கு தான் சொன்னா மாறி அடி போடு plus R வர்க்கம் சமன் ஸ்மால் r வர்க்கம் இப்போ நீங்க h வர்க்கத்தை கண்டீங்கடா இது R வர்க்கம் மைனஸ் capital R வர்க்கம் சமனா இருக்குமா சரிதானே அப்ப நீங்க h கண்டீங்கடா h கண்டீங்கடா வர்க்கம் பண்ணுவா வர்க்கத்தை நீங்க வர்க்கம் வர்க்கத்தை நீக்க அங்கால வர்க்கம் நம்ம எடுத்து விட்டீங்கன்னா ஆர் வர்க்கம் மைனஸ் கேபிட்டல் ஆர் வர்க்கம் வருமா சரிண்ணா ஆனா உங்களுக்கு கேபிட்டல் ஆர் ஆருக்கு சமன் ஆர் எக்ஸ் சமன் கேபிட்டல் ஆர் ஆருக்கு சமன் இல்ல அப்ப எக்ஸ் சமன் இங்க ஸ்கொயர் ஆஃப் ஆர் வர்க்கம் கேபிட்டல் ஆருக்கு பதிலா ஆர் எக்ஸ் முழுவதையும் வர்க்கம் அப்ப இங்கேயும் ஆர் வர்க்கம் இருக்கு ஆர் வர்க்கத்தை வெளியில எடுத்து ஆறு வரும் இங்க பார்த்தா 1 மைனஸ் எக்ஸ் வர்க்கம் இருக்கு 1 மைனஸ் எக்ஸ் வர்க்கம் வந்துடுவாங்க இதுவரையும் காட்டியாச்சு கேட்டவருடைய காட்டியாச்சா ரைட் அடுத்த கேட்ட என்ன கூம்பிന്റെ കനോള தான் கேட்டவர் கூம்பிന്റെ കനോള ബി എന്റെ மேடாப்பா b7 கூம்பின் நாளுக்கு என்ன வேப்பாடு கூம்பின் நாளுக்கு என்ன வேப்பாடு என்ன வேப்பாடு ஒன்னிங்கள் மூன்று பை கேபிட்டல் ஆர் வர்க்கம் h கூட தெரியுதானா பிஞ்சராக்கு உனக்கு பிரதிட்டு விட்டீங்கன்னா ஒன்னிங்கள் மூன்று பை கேபிட்டல் ஆர் வர்க்கம் ஹெச்சுக்கு பதிலா ஸ்கொயர் ரூட் ஆஃப் r into square root of 1 minus x square 1 minus x square है ना प्रदीप रोटिंग चाहिए अरे आर के पहला अरे इंज और आर रखना இதுக்கு பதிலா rx போல வேணா இதுக்கு பதிலா rx போல அப்ப என்ன வரும் r வர்க்கம் x வர்க்கம் அண்டேக்கல r வர்க்கம் x வர்க்கம் அண்டேக்கல கொஞ்சம் சுருக்கி விட்டீங்கன்னா ஒன்னிங்கள் 3 பை r கன x square root of 1 minus x square சரிதானே இப்படி வருவாங்க சரிதானே சரி அடுத்த கேட்டேன் ஆர்த்தியாத இழிவு உயர்வு கேட்டாடாப்பா அவரை என்ன செய்யணும் பகையிடணுமா ஆர்த்தியாத இழிவு உயர்வு கேட்டா அவரை பகையிடணுமா
ஆறு பிடிச்ச வாங்கிடும் அங்க யார் மாறியோ அவர் பிடிச்ச வாங்கிட்டு விட்டுனா சரி இவர்கிட்ட வீடு வீடுதான் கேட்டது இங்க வாதா இவர மாறலி இவர மாறலி இங்க எக்ஸ்ன்றான மாறி என்ன அப்ப நாங்கள் எக்ஸ் பிடிச்ச வாங்கிட்டு விட்டோம் சரியா அப்ப டிவி பை டிஎக்ஸ் எவ்வளவு ஆகும் டிவி பை டிஎக்ஸ கண்டுபிடிக்கணும் சரியா என்ன காணுங்கள் ஒன்னுங்கள் 3 பை ஆர் கணத்தை வெளியில வச்சுக்கொண்டு இங்கே பார்த்தா ஜூவிப்போம் என்னட்டு வாகிறது ஜூவை வச்சுக்கொண்டு ருட்டை வாங்கிட்டா 1/2 ரூட் ருட்டு கேட்கறது அப்படியே வரும் என் ருட்டுக்கு உள்ளுக்கு இறங்கி வாங்கிட்டீங்கன்னா எக்ஸ் கேட்ட வாங்கிட்டா அவ்வளவு 2x அப்ப -2x பிளஸ் பிஏ வச்சுக்கோணும் பிஎன்ற ருட்டுக்குள்ள 1 - x பிஏ வச்சுக்கொண்டு ஜூ வாங்கிட்டா எக்ஸ் வாங்கிட்டா உண்டா எக்ஸ் குறிச்ச வாங்கிட்டா உண்டு சரிதானே எக்ஸ் குறிச்ச வாங்கிட்டா உண்டு சுருக்கிங்களாண்டா இப்படி ஒன்று வருமாமா நான் நேரடி அப்படியே போறேன் டி பை டிஎக்ஸ் சுருக்கி விட்டீங்கன்னா சரியா சுருக்கி விட்டீங்கன்னா டிபி பை டிஎக்ஸ் சமன் டிபி பை டிஎக்ஸ் சமன் டி பை டிஎக்ஸ் சமன் சுருக்கி விட்டா சரியா டி பை டிஎக்ஸ் சமன் 1/3 பை 1/3 பையா இருக்கலாம் 1/3 பையா இருக்கலாம் 1/3 பையா இருக்கலாம் 1/3 பை ஆர் கணம் into x into 2 minus 3x x into 2 minus 3x x into 2 minus 3x square over square root 1 minus x square square root of 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 1 minus x square என்று போடுவோமா ரைட் இப்ப dy by dx என்னதான் அடுத்து என்ன செய்வோம் dy by dx நோடுக்கு சமப்படுத்துவோம் நோடுக்கு சமப்படுத்த விட்டீங்கன்னா சரியா நோடுக்கு சமப்படுத்துறியா நோடுக்கு சமப்படுத்தினா என்ன வரும் எக்ஸுக்கு எக்ஸ் சமன் நோடும் எக்ஸ் சமன் நோடன் தரவோட வரும் எக்ஸ் சமன் நோடன் தரவோட வரும் அடுத்தது எக்ஸ் சமன் இவரை நீங்க நோட சமப்படுத்தா பிளஸ் ஓ மைனஸ் வருமா பிளஸ் ஓ மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2/3 வருமா 2/3 வருமாமா ருட்டுக்கு இருக்கணும் 2/3 ஆனா எக்ஸ் கிரேட்டர் நோட எக்ஸ்ன்றது இந்த இவர்தான் கேபிட்டல் அது கிரேட்டர் நோட் ஆனால் எடுவாங்க டைம் ஆனால் எக்ஸ் கிரேட்டர் நோட் ഉണ്ടാവോ ஒரே ஒரு சாரி இது ரெண்டு சாரி ஒரே ஒரு விடாம வருவானுங்கண்ணா எக்ஸ் கிரேட்டர் ஸ்கொயர் ரூட்டுக்கு 2/3 என்றால் சரியான விடையா இருக்குமா எக்ஸ் நோடோட பிறகு நோடையும் எடுக்காதா நோடையும் எடுக்காது ஒரு வெளியே காட்டுவோமா ஒரு எண்கோட போட்டுட்டு செக் பண்ணி போட்டு வெளியே காட்டி விட்டுங்க தெரியும் எண்கோட போட்டு செக் பண்ணி போட்டு வெளியே காட்டி விட்டுங்க தெரியும் எண்கோட போட்டு செக் பண்ண போறோம் எண்கோட போட்டு செக் பண்ண போறோமா எக்ஸுக்கு என்னென்ன விட வந்தது 0 விட வந்தது வேற மைனஸ்ல விட வராது அடுத்தது டன்னிங்கள் 3 விடையும் இருக்கா ரூட்டுக்குல அதையும் போடும் ஆறாய போறோம்டா டிவி பை டிஎக்ஸ் ஆறாய போறோமா டிவி பை டிஎக்ஸ் நாங்கள் ஆறாய போறோமா டிவி பை டிஎக்ஸ் நாங்கள் ஆறாய போறோமா ஆறாய்ச்சிங்கன்னா நோடுக்கும் ரூட்டுக்கு இவருக்கும் இடையில போட்டா இது பிளஸ் வருமாமா இது பிளஸ் வருமாமா இது பிளஸ் வருமா அடுத்த மைனஸ் வருமாமா இப்போ பாத்தீங்கன்னா எக்ஸ் சமன் 2/3 இவருக்கு அடே 2 நோடோட பெருசு இங்க ஆராய வேண்டியதா இல்லையா இங்க பார்த்தா உயர் வரும் எழுதுவோம் நோடுக்கும் எக்ஸ் ஆனது டன்னிங்கள் மூணுக்கும் இடையில எனின் என்கிற டிவி பை டிஎக்ஸ் அது என்ன அணியம் நேர்கணியம் அடுத்தது ஸ்கொயர் ரூட்டுக்கு ரன்னிங்கள் 3 அதுக்கும் எக்ஸ் சாரி அதோட பெருசு எனின் என்கிற டிவி பை டிஎக்ஸ் அது மறைக்கணியம் அப்ப எழுதுவோம் என்ன எக்ஸ் ஈக்குவல் 2/3 என்ன இழிவ ரூட்டுக்குள்ள 2/3 உயர்வன உயர்வு உயர்வண்டு காட்டியாச்சு அப்ப ஆனா என்ன உயர்வண்டு
என்ன உயர் கனவோட உயரம் நான் ஆடணும். கனவோட உயர்வன்னு நீங்க காட்டு விட்டீங்கன்னா தெரியா. ரைட். அப்ப நீங்க எழுதி கொடுத்துருவாம இருக்கா என்ன? எக்ஸ் சமன் இதுக்கு எழுதுறேன். எக்ஸ் சமன் ரன்னிங்கள் 3 பொட்டுக்க ரன்னிங்கள் 3 கனவளவு உயர்வ கனவோட நான் ஆரம்பிங்க கனவளவு உயர்வு அடுத்த களி என்னடா x சமன் தீட்டா ஓவர் 2π தானாப்பா. x சமன் தீட்டா ஓவர் 2π தானே. அப்போ என்ன ஆனா x என்ற தீட்டா ஓவர் 2π தானே மாறக்கூடாதா? ஆனா x உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன்டாப்பா. x எவ்வளவுப்பா? ரூட்டுக்கு ரன்னிங் மோடு வருமாமா. x சமன் ரூட்டுக்கு ரன்னிங் மோடு வருமாமா. x என்ற ரூட்டுக்கு ரன்னிங் மோடா இருந்தா தீட்டா சாரி தீட்டா எடுக்க முடியாப்பா. தீட்டா எடுக்க முடியாது. குறுக்க வரைக்கும் கூட சரி 2π இன்டு கேரோட்டுக்கா 2/3 வருமாமா. 2/3 வருமாமா. எங்கடக்கு 2/3 வருமாமா. அது ஒவ்வொரு கேள்வியும் ஒவ்வொரு மாதிரி எல்லா கேள்வியும் முழங்க மட்டும் நினைச்சாலும் கொஞ்சம் கஷ்டம் தான். ஐடியா விளையினா சரி பள்ளிக்கூடங்க இருக்கா. அடுத்த சொல்ல போனா சரி அடுத்த விளையாமா. fx சமன் தரணும் x into 2x minus 3 x into 2x minus 3 over x minus 3 coordinate square. X minus 3 coordinate square. X minus 3 coordinate square. சரிண்ணா ஏன்னா கொடுப்போம் x not equal to 3 இருக்கு. 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 fx இன் பெருதி f dash x சமன் f dash x சமன் 9 into 1 minus x 9 into 1 minus x over x minus 3 முழுவதன் கியூப் x minus 3 முழுவதன் கியூப். இதனால் தரப்படுகின்றது என காட்டுக. சரி 5 minutes சார்ண்ணா. பேர்த்தி புள்ளியை காணிட்டு நீங்கள் மிச்சம் செஞ்சீங்கன்னா சரியா. ரைட் ஓகே. அதுல கேட்ட கேள்வி எல்லாம் சரியும் தானே. திருப்பி சொல்ற அந்த கேள்வி இருக்கா என்ன கேள்வி கேட்ட இப்ப என்னது எஃப்எக்ஸ் இப்படி தந்திருக்கடாப்பா. இவரை கரடம் அடுத்த இவரும் தந்திருக்க இவரே தந்திருக்கு. கேட்ட கேள்வி என்ன வெத்தி புள்ளியை காட்டி போட்டு அணு போட்டோ வரையிட்டானா சாரி கிராஃப் வரையிட்டான். சரிடா கிராஃப் வரைக்கும் போது நாங்க என்ன செய்யறாங்க ஆனா நிலைக்கு தனு கூட தான் ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன். நிலைக்கு தனு கூட புறப்படணும்டாடாப்பா பகுதியில உள்ளது நோடாகிற மாதிரி இது பூஜ்ஜியம் ஆகிற மாதிரி எக்ஸுக்கு பெருமானங்கள் இருக்கு. இதுதான் நிலைக்கு தனோட வரணும். அப்ப வெளிக்கூடும் எக்ஸ் ஈக்குவல் 3 நிலைக்குத்து அணுகு கூடும். நிலைக்குத்து அணுகு கூட அணுகு கூட புறப்படுமா எக்ஸ் ஈக்குவல் 3 நிலைக்குத்து அணுகு கூட புறப்படும். அப்ப ஆறாய புறம் என்னண்டு லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 3 பிளஸ் இருந்தா எங்கட எஃப்எக்ஸுக்கு என்ன நடக்கும் அதே மாதிரி லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 3 மைனஸ் இருந்தா எங்கட எஃப்எக்ஸுக்கு என்ன நடக்கும் பார்க்க போறோமா. என்ன நடக்கும்
சொல்லுங்க அவன் என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? ரெண்டு நேர் முடிவில் வருமாமா, ரெண்டுமே நேர் முடிவில் வருமாமா, ரெண்டுமே நேர் முடிவில் வருமாமா. சரியான வர்க்கம் போமே நேர்கணே நான் இவரை விடும் 3 மைனஸ் 2 9 போடுமா போட்டா 4 4 3 1 தகவலான வரும். ரெண்டுமே நேர் முடிவில் வருமாமா, ரெண்டுமே நேர் முடிவில் வருமாமா. சரியான அப்போ இது அணுகோட்ட ஆராய்ச்சி முடிஞ்சு இனி திரும்ப புள்ளியை காணணுமா, திரும்ப புள்ளிகளை காண வேணும். சரியான திரும்ப புள்ளி காண மாட்டாடாப்பா வகையிடோ fx x குறிச்சு வகையிட்டா அவருக்கு என்ன பேர் f dash x, f dash x என்றது முதலாம் வகையீடு. இங்க பார்த்தா ஜூஓ வீப்பம் அப்ப கீழே இருக்கிறோட வர்க்கம், கீழே இருக்கிறோட வர்க்கம்ண்டா அது 4ஆம் மடங்கு, கீழே இருக்கிறவர் தர, கீழே இருக்கிறவர் தர மேல இருக்கிற வகையீடு, மேல வாத்தீங்கன்னா ஜூ வீப்பம். அப்ப இவரை வச்சுக்கொண்டு இவரை வகையிடும் 2x - 3 வகையிட்டா அவ்வளவு 2x, அங்கே 3 வகையிட்டா 0மா, அங்கே பிளஸ் 2x - 3 வச்சுக்கொண்டு 2x - 3 வச்சுக்கொண்டாப்பா x குறிச்சு வகையிட்டா உண்டு, x குறிச்சு வகையிட்டா உண்டா. அப்ப ஜூஓ வியூகம் கீழே இருக்கிற வர்க்கம் மைனஸ் கீழே உள்ளவர் தர மேல உள்ள வகையிடு, மேல உள்ளவர் தர மேலே யார் இருக்கு x இன்டு 2x - 3 இருக்கு, மேல உள்ளத கீழே உள்ள வகையிடு, மேல உள்ளவர் தர கீழே உள்ளவர் வகையிடா, கீழே உள்ள வகையிட 2 இன்டு x - 3 അതിന്റെ ഓരാം മടക്കിന് ഉള്ളിക്ക് വകയിട്ട എക്സ് വകയിട്ട ഉണ്ട്. சரியான அப்ப நீங்க 6 வச்சுருங்கோ அந்த விட வருமாவ, அந்த விட வருமாவ நான் நேரடியா பயப்படாம போறேன், வெறும் கட்டாயம் பெறும். என்னோட வரும் 9 into 1 - x over x - 3 அவற்றை 3ஆம் மடக்கிட்டு வருமாமா, அவற்றை 3ஆம் மடக்கிட்டு வருமாமா. ஒரு கழிக்குழுங்க இருக்க இங்க விட்டு வரேன், இங்க காணா போட்டுக்க. ஓகே அடுத்த விஷயத்துக்கு வாங்க இருக்கா. இது 9 - 6 அது 9 into 1 - 6 இது 9 into bracketக்கு 1 - x இல்லடா ഇവിടെ என்னடா x - 3 முழுவதும் 3ஆம் மடங்கு அப்படியே வருமாமா, அப்படியே வருமாமா. அப்ப திரும்ப புள்ளியில என்ன வரும், திரும்ப புள்ளியில் இப்ப எழுதுவோமா, ஒரு எழுதுவோம் திரும்ப புள்ளியில dx 0 தான், இங்க dx மாதிரி f dash x இருக்கு. அப்ப எழுதுவோம் இருக்கா, எழுதுவோம் இருக்கா என்னண்டு திரும்ப புள்ளியில் f dash x சமன் நோட f dash x யாருக்கு சமன் நோடுக்கு சமன். அப்ப f dash x நோடு சமப்படுத்தினா x equal to 1க்கு சமன். சரிண்ணா x சமன் 1 ஆண்டாடாப்பா. இப்ப நீங்கள் ஆராய வேணுமா, ஆராய போறீங்க ரெண்டோட போட்டு ஆராய்ஞ்சாலும் பரவாயில்லையா, ரெண்டோட போட்டு ஆராய்ஞ்சாலும் பரவாயில்ல. ஆட்ட f dash x குறி ஆராய போறீங்க. இங்க 1 இருக்குது எனக்கு தானே கூடப்பா 3 எனக்கு தான் 3 1 3 வச்சு ஆராய போறீங்க பாப்போமா. 1 3 வச்சு ஆராய போறீங்களா, ஆராய்ஞ்சா 1க்கு இங்கால பாத்தீங்கன்னா இவற்றை விட மைனஸ் எடுக்குமாமா, 1க்கும் 3க்கும் முடியல ஒரு லட்சத்தை போட்டா இவற்றை விட பிளஸ் எடுக்குமாமா. சரியோ இங்கால மைனஸ் வருதாவா, 3க்கு பெரிய போட்டுப்பாங்க மைனஸ் வருது, 3க்கு பெரிய இலக்கம் போட்டு பார்த்தா பாருங்க f dash x போட்டுப்பாங்க, f x போட்டுப்பாங்க, f dash x போடணும்னா f dash x கிடையாது மைனஸ் தான் பண்ணுவோம். அப்போ ஒரு வெளி கொடுவோம் -1க்கும் x 3க்கும் முடியல எனில் எங்கட f dash x ஆரம்பிக்கணும், எங்கட f dash x less than or அடுத்தது 1க்கும் 3க்கும் சாரி மைனஸ் பண்ணணும் 1க்கு அட இதுக்கு இங்க எழுதியதான் மைனஸ் சிமெட்ரி கூட நீங்க பிளஸ் சிமெட்ரி விடுவேன்.
அப்போ மைனஸ் இன்ஃபினிட்டிக்கும் எக்ஸ் ஒன்னுக்கு முடியல, இங்க பார்த்தா ஒன்னுக்கும் திரைக்க முடியல. ஏனே எங்கட எஃப் டேஷ் எக்ஸ் அது நேர்கணியம். அடுத்தது கீழே அழைக்கணும்னா இது 3யோட பிளஸ் 3க்கும் பிளஸ் இன்ஃபினிட்டிக்கு முடியல. ஏனே எங்கட எஃப் டேஷ் எக்ஸ் மரக்கணியம். அப்ப பாத்தீங்கன்னா என்ன, இங்க குறைஞ்சு கூட போது, இங்க பார்த்தா கூடி குறைய போகுது. அப்ப இங்க விளிம்பு இங்க உயரும். சரியான ஆனா உங்களுக்கு தெரியுமாடாப்பா, 3ன்றது இது அணுகோடு தானே. அப்ப அணுகோடு நீங்க இளைய புள்ளியோ உயர் புள்ளியோ சொல்ல தேவையில்லை, எங்க இங்க பார்த்தா சரியா. அப்ப எக்ஸ் சமன் 1ல் விளைவு இளைய புள்ளியை காணுங்க. மின்னண்டு வரும் 1, 1, 1 கொண்ட போட்டு பாக்குறாங்க. 1, எவ்வளவு வரும் மைனஸ் வரக்கூடாது. -1/4 வருமாமா, -1/4 வருமாமா, -1/4 வருமாமா. இது விளைவு புள்ளியின் ஆளுகூறு, விளைவு புள்ளியின் ஆளுகூற ஆளுகூறு, இதுதான் விளைவு புள்ளியின் ஆளுகூற. அப்ப திரும்ப புள்ளி கண்டாச்சு, அவர் ஆராய்ச்சாச்சு. இவ்வளத்தை மழுங்க ஒரு அழிக்க போறேன், இவ்வளத்தை மழுங்க வெளியே போட்டு ஓகே சென்டர் அழிக்க போறேன். அழிக்கண்டாப்பா, அழிக்கணும். ரைட். திரும்ப புள்ளி கண்டாச்சு, அவர் ஆராய்ச்சாச்சு. இனி எங்க போகணும், விபத்தி புள்ளியை காணணும். அவர் ஆராய்ச்சி விட்டீங்கன்னா சரியா, விபத்தி புள்ளியை கண்டு அவர் ஆராய்ச்சி விட்டீங்கன்னா சரியா, விபத்தி புள்ளியை கண்டு ஆராய்ச்சி விட்டீங்கன்னா சரியா. விபத்தி புள்ளியை கண்டு ஆராய்ச்சி விட்டீங்கன்னா சரியா. இப்ப விபத்தி புள்ளி எப்படா புறப்படும், 2ஆம் பாகெட் எஃப் டபுள் டேஷ் எக்ஸ் நோடாக விபத்தி புள்ளி புறப்படும், விபத்தி புள்ளி பெறப்படும். சரியான விபத்தி புள்ளி எஃப் டபுள் டேஷ் எக்ஸ் நோடாக, எஃப் டபுள் டேஷ் எக்ஸ் நோடு சாப்பிடுது 18x கீழே எக்ஸ் -3 இவ்வளவு நோடு சாப்பிடுது 4ஆம் எடுக்கணும். நோடு சாப்பிடுது குறுக்க வைக்கிற நோடு. அப்ப எக்ஸ் சமன் நோடு, எக்ஸ் சமன் நோடுடாடாப்பா. எக்ஸுக்கு நோடா போட்டா y எவ்வளவு, y எவ்வளவு, அதுவும் நோட் தான், அதுவும் நோட் தான் வரும். இது நோடா புல்லா பறிக்கலாம் நோட் தான் வரும், அதுவும் நோட் தான். ஆராய்ச்சி விட்டீங்கன்னா சரியா, ஆராய்ச்சி விட்டீங்கன்னா சரியா. இது எங்களோட எக்ஸ் இது, இது எஃப் டபுள் டேஷ் எக்ஸ் இல்லையா, டபுள் டேஷ் எக்ஸ் புரிய ஆராய பொருள். இங்க பார்த்தா நோடையும் ஆராய பொருள். எங்க நிலக்கு தானே கூட 3 இல்லையா, சரிதான். ஆராய்ச்சி விட்டீங்கன்னா சரி, ஆராய்ச்சி பாத்தீங்கன்னா இங்க பார்த்தா மைனஸ் வருமா, இங்க பார்த்தா பிளஸ் வருமா, இங்க பார்த்தா மைனஸ் வருமா, இங்க பார்த்தா பிளஸ் வருமா. அடுத்தது அங்காலையும் பார்த்தா பிளஸ் தான் வருமாமா. ரைட், சரிதான். ஓகே, வெளியே கொடுக்க போறோமா, வெளியே கொடுக்க போறோம். இது மர இன்ஃபினிட்டி, இது நேர் இன்ஃபினிட்டி. வெளியே கொடுக்க போறோம். மர இன்ஃபினிட்டிக்கும் எங்களோட எக்ஸ் நோடுக்கு முடியல, ஏனின் எங்களோட எஃப் டபுள் டேஷ் எக்ஸ் எப்பவுமே மைனஸ் கீழ்முக குழிவு, பிளஸ் மேல்முக குழிவா. இது மைனஸ் கீழ்முக குழிவு, கீழ்முக கன்கேவ் லோவா, கீழ்முக குழிவு குழிவு. இது என்ன சைவர்க்கு 3க்கு முடியல, சைவர்க்கு 3க்கு முடியல. ஏனின் எங்களுடைய எஃப் டேஷ் எக்ஸ், எஃப் டபுள் டேஷ் எக்ஸ் அது பிளஸ் மேன்முக குழிவா, மேன்முக குழிவு, மேன்முக குழிவு கட்டாயம் தேவை. அடுத்தது 3க்கு இன்ஃபினிட்டி முடியல, 3க்கு இன்ஃபினிட்டி முடியல, 3க்கும் எக்ஸ் இன்ஃபினிட்டிக்கு முடியல. ஏனி எங்களுடைய டபுள் டேஷ் எக்ஸ் அது மேன்முக குழிவு, மேன்முக குழிவு. சரி, நம்ம விவாதி புள்ளி ஆராய்ச்சாச்சு. இனி என்ன செய்யணும், இனி என்ன செய்யணும்டாப்பா, எக்ஸை வைத்த ஒட்டோட கண்டு போட்டு நீங்கள் முடிவில் யாராவது செஞ்ச சரிதான். எக்ஸை வைத்த ஒட்டோட கண்டு போட்டு முடிவில் யாராவது செஞ்சாலும் ஓகே பாப்போம்.
எக்ஸுக்கு வைத்து விட்டு காணுங்க நமக்கு எக்ஸுக்கு நோட போட்டு எஃப்எக்ஸை காணுங்க எக்ஸுக்கு நோட போட்டு எஃப்எக்ஸை காணுங்க அதே நேரம் எஃப்எக்ஸுக்கு நோட போட்டு எக்ஸை காணுங்க எஃப்எக்ஸுக்கு நோட போட்டு எக்ஸை காணுங்க எக்ஸுக்கு நோட போட்டா அது நோட் தானுங்க எஃப்எக்ஸ் நோட் தான் எக்ஸ் சரி எஃப்எக்ஸுக்கு நோட போட்டா எஃப்எக்ஸுக்கு நோட போட குறுக்க வைக்கிற நோட் எக்ஸுக்கு 2 விட வரும்ல நோடும் பெறும் அடுத்தது 3ங்க 2 பெறுமா 3ங்க 2 பெறுமா அடுத்தது முடிவில் யாராவது செய்ய போறா எக்ஸ் டென்ஸ் டு பிளஸ் இன்ஃபினிட்டி ஆகும் எங்களோட எஃப்எக்ஸ் எங்க போட பார்க்க போறோம் அதே மாதிரி எக்ஸ்டென்ஸ் டு மைனஸ் இன்ஃபினிட்டியாக எங்களோட எஃப்எக்ஸ் எங்க போடாகும்னா எஃப்எக்ஸ் எங்க போகுதுன்னு பார்க்க போறோம்னா சரி நம்ம வரணும் இல்லையா எஃப்எக்ஸ் எங்க போகுது இதுக்கே ஒரு எக்ஸ் எடுத்து இவரோட பைக்கு எக்ஸ் இருக்க பேரும் இங்கே ஒரு எக்ஸ் போதா இங்க 1 பேரும் இங்க 2 வரணும் அப்ப 2க்கு தான் போதா எங்க போது 2க்கு போகுது அப்ப முடிவில்லாதேக்கு ஒரு முடிவுள்ள புறப்படம் வந்தா அங்க கிடையான ஒரு புறப்படம் அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு 2 எக்ஸ் ஈக்குவல் டு எஃப்எக்ஸ் சமன் 2 கிடை அணுகுவோடு கிடை அணுகுவோடு சரிடா ரைட் இது நாங்க வரைய போறோம் இவ்வளவு மொழிகளும் அழிக்க போறோம் வரைஞ்சா சரியா இவ்வளவு மொழிகளும் சரி அழைச்சு கொள்ளணும் ரைட் sorry சரியா ரைட் ஃபுல்லா அழிக்கணும் எல்லாம் செஞ்சாச்சு அனலைஸ் பண்ணியாச்சு எல்லாம் எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணியாச்சா ரைட் நீங்க படத்தை வரைஞ்சீங்கன்னா சரி கூடுதலா இந்த பாடம் முடியும் வரைக்கும் கொப்பில அழுத கொண்டு வரும் நினைக்கிறேன் கேள்விய ரைட் டியூட் கேள்வி கிடக்க டியூட் டைப் பண்ண மறந்து போட்ட பாப்போம் சரி முதல்ல என்னது வரையணும் அணு கோடுகளை நோட் பண்ணணுமா அணு கோடுகளை நோட் பண்ணணுமா அணு கோடுகளை நோட் பண்ணணும் எங்க அணு கோடு எங்க அணு கோடு த்ரீ என்ற புள்ளியிலான கூட எக்ஸோட் 3லான முடிஞ்ச 3 என்ற புள்ளியிலான கூட 20 புள்ளி எங்கட கிராபா நோட் பண்ண 20 புள்ளி பாத்தீங்கன்னா கூட இதுதான் 20 புள்ளி இதில் பார்த்தா இப்படியே குறையுது இதெல்லாம் அப்படியே கூட்டி தான் 20 புள்ளியா 20 புள்ளி அப்படியே பார்த்தா எங்க கிடையான ஓடு வருது கண்டிலான 12 புள்ளியில கிடையான ஓடு அப்ப இவர் அணை கொண்டு இப்படித்தான் போகும் இவரை ஜாயின் பண்ணி விட்டீங்கன்னா சரியா இங்க 20 புள்ளி மாதிரி வந்து எங்கப்பா திரும்ப அப்படி அணை கொண்டு அப்படியே இவரை அப்படியே அணை கொண்டு போதாம
அடுத்தது பாத்தீங்கன்னா இவரை வணங்கி கொண்டு போற மாதிரி குறைஞ்சு கொண்டு போவாமா, குறைஞ்சு கொண்டு போவாமா. எக்ஸின்டையும் எஃப்எக்ஸின் பெறவா, இது எக்ஸின்டையும் எஃப்எக்ஸின் பெறவா அல்லது வையின் எல்லாம் ஒன்று தானே. இதான் நோட் பண்ண இருக்கா, நோட் பண்ணுங்க. ஒரு நோட் பண்ணா ஒரு மெசேஜ் பண்ணுங்க. ரைட், ஓகே. இவ்வளவுதான் கேள்வி நினைக்கிறேன். அங்கே மிச்ச கேள்வி நான் அடுத்த வகுப்பு செய்கிறேன். ஏன்டா அந்த கேள்வி தொடர்ச்சி இல்லாம விட்டு இந்த கேள்வி பி பார்ட் தொடர்ச்சி இல்லாம கிடக்கு. அது பிறகு பேப்பர் செய்ய ஃபார்முலா நீங்க செஞ்சு பாருங்க. அடுத்த வகுப்பு இன்றைக்கு நாளைக்கு ஆகுமா, இன்றைக்கு பாருங்க. இந்த வெள்ளிக்கிழமை நாளைக்கு ஆகும் பாப்பா. எப்போன்ற எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணி விட்டீங்கன்னா சரியா, வாட்ஸ்அப்ல சரி நான் சரி அடுத்த பாப்பா. சரியோ, மெசேஜ் பண்ணுங்க. சரியோ, ஓகே. லீவ் வாங்க அடுத்த பாப்பா. நாளைக்கு தான். ஓகே, தேங்க்யூ. சரி, கேள்வி ரெடி இல்லை அவ்வளோதானா. ஓகே ஓகே, நாளை பாப்போம். சரி, கொஞ்சம் வேலைக்கு வரணும். சரி, கூட 5 நிமிஷம். ஓகே, முன்னு போட்டணும். சரி, 40 45 ஆச்சு.